உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் அதிக வருத்தத்துக்கான மருத்துவம். அதிக வருத்தம்னா என்ன? வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைகள் ஏதோ ஒன்று தவறுதலாகிடுச்சு அப்படின்னா பெண்களுக்கு அதிக வருத்தமாகும். அந்த குழந்தை குறுக்க இருந்தாலும் அதிக வருத்தமாகும். அப்போ சாப்பிட மாட்டாங்க, முகம் வீங்கி போயிருக்கும். அதுக்கான மருத்துவம் அத்திக்காய், மஞ்சனத்திக்காய், பன்னீர் ரோஜா, தேன், சீரகம், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். முக வீக்கம், அதிக வருத்தம். பெண்களுக்கு குழந்தை பெற்றிருக்க நாளில் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து பிறந்திருக்கும், அல்லது பிறந்த பிறகு குழந்தை இறந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தாய்மார்களுக்கு முகம் வீக்கம், மாதக்கணக்கில் வீக்கமாக இருக்கும். அதிக வருத்தத்தினால முகம் மட்டும் வீங்கி போயே இருக்கும். அதுக்கு காரணங்கள் உள்ளுக்க அதிக வருத்தம், கவலை, கசடுகள் வெளியேறாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருக்குது. அவங்களுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். அத்திக்காய் ஒரு 3 எடுத்துக்கிறணும். மஞ்சனத்திக்காய் சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒரு காய் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நாட்டு மாட்டு பால் விட்டு கொஞ்சமாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். ஒரு ரோஜாவின் இதழ். இதை அரைக்க வேண்டாம். இந்த மருந்தை 3 நாளைக்கு காலையில் வெறும் வயிறாக இருக்கிறப்போ அவங்க ஒரு வேளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அரை மணி நேரம் கழித்து உணவு சாப்பிடட்டும். அப்படி சாப்பிட்றப்போ முகம் வீக்கம் சரியாயிரும். உள்ளுக்குள்ளே கற்பையில் இருக்கிற கசடுகள், அந்த வீக்கம், புண்ணு, வலி அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அதுவும் அந்த 3 நாளையிலேயே சரியாயிரும். அதிக வருத்தத்தை சரி செய்யணும்னா பன்னீர் ரோஜா, அத்திக்காய், நுணாக்காய், சீரகம், தேன், நாட்டு மாட்டு பால், இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை ஒரு நாள் சாப்பிட்டாலே அன்னைக்கே முகம் வத்தறது தெரியும். 3 நாள் சாப்பிட்டா எப்படியாப்பட்ட முக வீக்கம், அந்த வருத்தம் கண்டிப்பாக மாறிடும். அந்த அதிக வருத்தத்தை சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.